உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்களின் ஆதரவு எமக்கு அனுர தரப்பு நம்பிக்கை. பிக்கு ஒருவர் படுகொலை. படைத்தளபதிகள் மீதான தடை பொங்கியலும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள். தோட்டாவுடன் ஜனாதிபதி செயலகத்துக்குள் புகுந்து பரபரப்பை ஏற்படுத்திய ராணுவ வீரர் கைது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் எமக்கு ஆதரவு வழங்குவார்கள் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரெல்வன் சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியையே வடக்கு கிழக்கு மக்கள் ஆதரிப்பார்கள். அவர்களின் மனநிலை மாறாது. பொது தேர்தலின் போது 22 தேர்தல் மாவட்டங்களில் 21 நாம் வெற்றி பெற்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரமே முதலிடத்தை பிடிக்க முடியாமல் போனது. யாழ் மாவட்டம் உட்பட வடக்கில் வெற்றி பெற்றோம். கடந்த பொது தேர்தலின் போது எமக்கு வாக்களித்து விட்டு இந்த முறை மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதற்கு எந்தவித காரணமும் இல்லை. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வருகின்றோம். எனவே பொது தேர்தலின் போது எமக்கு வாக்களிக்காதவர்கள் கூட இந்த முறை வாக்களிப்பார். சிறப்பான அணியை களமிறக்கியுள்ளோம். கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அனைத்து சபைகளுக்கும் நாம் போட்டியிட முடியாத சூழ்நிலை காணப்பட்டது. இந்த முறை அனைத்து சபைகளுக்கும் போட்டியிடுகின்றோம். இது கூட ஆரம்பகட்ட வெற்றியே எனவும் அவர் தெரிவித்தார். எப்பவள போலீஸ் பிரிவின் கிரலோகம பகுதியில் உள்ள மடாலயம் ஒன்றினில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பிக்கு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் எப்பவள போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இது தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொலை செய்யப்பட்ட பிக்குவுக்கு 69 வயதாகும். அவர் கிரலோகம பகுதியில் உள்ள ஒரு மடாலயத்தில் வசித்து வந்துள்ளார். உயிரிழந்த பிக்குவை சந்திப்பதற்காக வந்த நபர் ஒருவரும் மற்றும் வேறொரு விகாரியைச் சேர்ந்த பிக்குவும் இந்த கொலையை கண்டு போலீஸ் நிலையத்துக்கு தகவல் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் பிக்குவுக்கு முச்சக்கர வண்டி மற்றும் சாரதி ஒருவர் இருப்பதும் தெரிய வந்த நிலையில் குறித்த சாரதி தற்போது மடாலயத்தில் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. குறித்த முச்சக்கர வண்டி சாரதி பற்றிய தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. கொலையை யார் செய்தார்கள் என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்று போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர். நீதவான் பரிசோதனையின் பின்னர் சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் எப்பவள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. போர் வீரர்களை போர் குற்றவாளிகளாக கண்டறிய ஐக்கிய ராஜ்யம் நடாத்திய விசாரணை குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிவிதுருஹெல உரிமைய கட்சியின் தலைவருமான உதய ஹமன்பில கேள்வி எழுப்பியுள்ளார். இதன்படி சவேந்திர சில்வா, வசந்த கரண்ணாகொட, ஜெகத் ஜெயசூரிய மற்றும் பிறருக்கு தடை விதித்த பிரிட்டனிடம் நாங்கள் 3 கேள்விகளை கேட்கின்றோம். குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்படுவதற்கு முன்பு நமது போர் வீரர்களுக்கு தங்களை தற்காத்துக் கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டதா? உலகம் இதுவரை கண்டிராத மிகவும் கொடூரமான பயங்கரவாத தலைவர்களுக்கு இங்கிலாந்து ஒரு புகலிடமாக மாறிய போது பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்த போர் வீரர்கள் எவ்வாறு குற்றவாளிகளாக மாறினர் என்பதை இங்கிலாந்து உலகுக்கு விளக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை போர் வீரர்களுக்கு பிரிட்டன் விதித்த தடை மனித உரிமைகளை அல்ல, பயங்கரவாத லட்சியங்களை ஊக்குவிக்கின்றது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நமக்கு ராஜதந்திர உறவுகள் இருந்தால் அவற்றை இப்போதே பயன்படுத்த வேண்டும். அத்தகைய வாய்ப்புக்காக பயன்படுத்தப்படாத ராஜதந்திர உறவுகள் போருக்கு பயன்படுத்தப்படாத வாளுக்கு மாற்றாகுமா என்பதுதான் கேள்வி என குறிப்பிட்டார். ஜனாதிபதி செயலகத்துக்குள் நுழைய முயன்ற ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தனது பையில் துப்பாக்கி தோட்டாவை மறைத்து வைத்துக் கொண்டு நுழைய முயற்சித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ராணுவ சமிக்கை படையில் கடமையாற்றியவர் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரான சிப்பாய் ஜனாதிபதி செயலகத்தில் கடமையாற்றுகின்றார். கடந்த 20ஆம் திகதி அவர் விடுமுறை பெற்று லுணுகம் பெகரவில் உள்ள தனது இல்லத்துக்கு சென்று மீண்டும் பணிக்கு வந்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தின் பொது நுழைவாயிலுக்கு அருகில் சிப்பாயின் பையை சரிபார்க்க ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் ஸ்கேனர் ஒன்றை பயன்படுத்தினர். பையில் T56 துப்பாக்கிக்கான தோட்டா கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எதிர்காலத்தில் இலங்கைக்கு எதிராக தடைகள் விதிக்கப்படும் அபாயம் காணப்படுவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் கலாநிதி பிரதிபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார். பல தனி நபர்களுக்கு எதிராக தடைகள் விதிக்கப்படுவதன் மூலம் இந்த நிலைமை ஏற்படலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இலங்கையின் மூத்த படைத்தளபதிகள் மற்றும் முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு எதிராக பிரித்தானியா அண்மையில் தடை விதித்தது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட கலாநிதி பிரதிபா மகாநமகேவா இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கையே இந்த நிலையை ஏற்படுத்தி கொண்டதாக குற்றம் சுமத்தியுள்ள அவர் அதற்கு பல காரணங்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதன்படி பல ஆணையங்கள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றின் பரிந்துரைகள் எதையும் எந்த அரசாங்கமும் செயல்படுத்தப்படவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் தலைவர் சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணாகொட, இலங்கை இராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெகத் ஜெயசூரிய மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் இராணுவ தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு எதிராக பிரித்தானியா அண்மையில் தடை விதித்தது. இலங்கையில் உள்நாட்டு போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக தெரிவித்து இவர்களுக்கு எதிரான தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அவர்கள் பிரித்தானியாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் சொத்துகள் வாங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.